Hello guys, once again welcome back to my channel. This is Clinton here. நம்ம லக்ஷ்ணா மோட்டார்ஸ் அண்ட் பெயிண்டிங்கில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வீடியோ போட்டு லாஸ்ட்டாக ஒரு 20 days ஆச்சுங்க. நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி ஏன் சேல்ஸ் வீடியோ போடல, வண்டி இருக்குதான்னு கேட்டிருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. சேல்ஸ் வீடியோ அடுத்து எப்போ போட போகிறேன், ஏன் சேல்ஸ் வீடியோ போடுறதுக்கு இவ்வளோ டிலே ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதே மாதிரி டீசல் புல்லட்டை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியான மெத்தட்லாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் ஆல்ன்றதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஏன் சேல்ஸ் வீடியோ போடுறதுக்கு லேட் ஆகுதுன்றத சொல்லிடுறேன். சேல்ஸ் வீடியோ போடுறதுக்கு லேட் ஆகிறது ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து இப்போ வந்து ஒரு ரீசனபிள் ரேட்டுக்கு நமக்கு கிடைக்கிறது இல்லை. அது ஒன்று மெயின் ரீசன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து கஸ்டமர் வண்டியெல்லாம் வந்து ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. வண்டி இருக்குதுங்க, வண்டி இல்லாமல் இல்லை, வண்டியெல்லாம் இருக்குது. ஆனால் வந்து வண்டி எனக்கு பிடிக்கல. அந்த வண்டியை பார்க்குற வண்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ரேட்டுக்கு ஒர்த்தாக இல்லை. அதை நான் வண்டியை வாங்கி அந்த வண்டிக்கு வந்து எஃப்சியை காட்டி வேலை செஞ்சு அவங்களுக்கு வண்டி கை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக அந்த வண்டியை வாங்க மாட்டீங்க. ஸோ அதுதான் மெயின் ரீசன். வண்டி இல்லாமலாம் இல்லை, நீங்களே ஈவெண்ட்டோ எல்லா இதுலேயுமே பிளாட்ஃபார்மில் பார்க்குறீங்க, ஃபேஸ்புக்கு, OLX, யூடியூப் எல்லாத்துலேயும் பார்க்குறீங்க. ஸோ நீங்களே கம்பேர் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. எஃப்சி இல்லாத வண்டி, ஆன்லைனில் இல்லாத வண்டியெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் 1.7 லட்சம்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அந்த வண்டியை எடுத்து எப்படி ரீஸ்டோர் பண்ணி உங்களுக்கு நான் சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரீசனபிளான ரேட்டுக்கு நான் ரெகுலராக போடுற மாதிரியே அந்த ரேட்டுக்கே வண்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ண முடிஞ்சால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்படி இல்லை எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வண்டியை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் நான் வந்து சேல்ஸ் வீடியோ போகிறதுக்கான லேட்டான ரீசனே இதுதான். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து கஸ்டமர் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், வண்டி எடுக்கணுன்ற ஆர்வத்தில் வண்டி எடுத்துக்கிறாங்க. பட் ஆனால் அது எப்படி ஸ்டார்ட் கூட பண்ணுறதுன்றது தெரில. டீசல் புல்லட்டுக்கு சாவி கிடையாது, ஆன் ஆஃப் சாவி கிடையாது, ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதெல்லாம் இருக்குன்ற நினச்சிட்டு தான் வந்து வண்டி எடுக்கவே வராங்க. ஸோ உங்களுக்கு வந்து பேசிக்கை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். டீசல் புல்லட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அந்த வீடியோ நான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் வந்து கிளியராக சொல்கிறேன். ரெகுலராக இந்த மாதிரி பேசிக் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். டீசல் புல்லட்டும் பெட்ரோல் புல்லட்டும் எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு ரெகுலராக இனிமேல் நான் வீடியோ போடுறேன். ஸோ வீடியோ பார்த்துக்கோங்க. நிறைய நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஒரு 100 புல்லட் விற்றுருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 புல்லட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 90 புல்லட்டு ஸ்டார்ட் பண்ண தெரியாதவங்க தான் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு 10 பேர் மட்டும்தான் வந்து அந்த புல்லட்டை ஈஸியாக எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அதனோட பேசிக்கை பற்றி தெரிஞ்சுட்டு வண்டி வாங்கினவங்களாம் இருக்கிறாங்க. மீதி 90 பேர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்கிட்ட பழகிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு போனவங்கள தான் இருக்கிறாங்க. ஸோ நான் அதனால் என்ன சொல்ல வரேன்னா, நான் இங்கே வந்து சொல்லி தந்தனால ஒரு 2 டைம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்குவீங்க, ஓகே. அதுக்கப்புறம் நான் வந்து ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஸோ அதை வந்து கிளியராக இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்தாலும், டீசல் புல்லட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாமல் ட்ரபிள் பண்ணிங்கனாலும் இந்த வீடியோ பார்த்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டீசல் புல்லட் வச்சுருக்காங்க ஆனால் ஸ்டார்ட் பண்ண தெரில, இல்லை டீசல் புல்லட் வாங்க போகிறாங்க, நீ அவங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி வந்து சேல்ஸ் கிடையாதுங்க. வீடியோக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த வண்டி சேல்ஸ் கிடையாது. கஸ்டமருக்கு ரீஸ்டோர் பண்ணி கொடுத்த வண்டி. இந்த ரீஸ்டோரோட ஒர்க்கை வந்து தனியாக ஒரு வீடியோவில் நான் போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வண்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வண்டி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். டீசல் புல்லட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி கரண்ட்டு கிடையாது. உங்களுக்கு வந்து பேட்டரி இருந்தால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். இப்போ பெட்ரோல் புல்லட் எப்படிங்க, அது மாதிரி பேட்டரி இருந்தால் தான் கரண்ட் மூலியமாக ஸ்டார்ட் ஆகிறது கிடையாதுங்க. இது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கம்ப்ரஸர் மூலியமாக நீங்கள் கொடுக்குற அழுத்தத்து மூலியமாக தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். பம்ப்லேருந்து ஃபஸ்ட்டு டேங்க்கில் இருக்க டீசல் வந்து டீசல் ஃபில்டருக்கு போகும். டீசல் ஃபில்டர்லேருந்து பம்புக்கு போகும். பம்ப்லேருந்து நாசிலுக்கு வரும். அந்த நாசில் ப்ரெஷர் ஆகி இப்படி ஸ்ப்ரே ஆகும். அது ஸ்ப்ரே ஆகிறத பொறுத்து அதுக்காக உள்ள ஃபயர் ஆகி தான் வண்டி உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து இப்படி பம்ப் பண்ண என்ன ஆகுனா, பம்ப்லேருந்து நாசிலுக்கு இருந்து தான் நாசில் டியூபு. இந்த நாசில் டியூபுக்கு வந்து டீசல் இப்படி போகும். கீழேருந்து இந்த பம்ப்லேருந்து வந்து இந்த டியூபுக்கு நாசில் வழியில் இந்த டியூப்லேயே டீசல் போய் இங்கே இருக்க பாருங்க நாசில், இதுக்குள்ளே போய் ஸ்ப்ரே ஆகும். நல்லா ஸ்ப்ரே ஆகும்போது அந்த அழுத்தத்தில் ஸ்பார்க் ஆகி ஃபயர் ஆகி வண்டி ஸ்டார்ட் ஆகிரும். இதுதான் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகிற மெத்தடு. நான் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்துட்டு சாவி ஆன் பண்ணால் தான் டீசல் புல்லட் ஸ்டார்ட் ஆகும்னு நினைப்பாங்க. சாவி ஆஃப் பண்ணிட்டா டீசல் புல்லட் ஆஃப் ஆயிரும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாதுங்க. சாவிக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஆஃப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோக்கு தான் இருக்கும். டீசல் புல்லட்டுக்கு சோக்கு மட்டும்தான். இந்த சோக்கு இப்படி உள்ளே தள்ளினீங்கன்னா, இங்கே பாருங்கள், இப்படி உள்ளே தள்ளினீங்கன்னா இது ஆஃப் ஆகிடும். டீசல் புல்லட்டுக்கு இவ்வளோ தான். இக்னிஷன்லாம் கிடையாது. இக்னிஷன் ஒன்லி ஃபார் பேட்டரி தான். பேட்டரிக்கு மட்டும்தான் இக்னிஷனு. அதனால் இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆஃப் பண்ணுறது வந்து சோக்கில் தான் ஆஃப் பண்ணணும். சாவியை ஆன் பண்ணால் தான் வண்டி டீசல் புல்லட் ஸ்டார்ட் ஆகும்னு நினச்சிக்காதீங்க, அதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி டீசல் புல்லட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் மூடி நார்மலாக இப்படி தான் இருக்கும், ஓப்பனில் தான் இருக்கும். இப்படி சும்மா இப்படி திரும்பினீங்கன்னா டீசல் புல்லட்டு, டேங்க்கு, பெட்ரோல் புல்லட்டு இப்படி தான், எல்லாமே டேங்க் வந்து ஓப்பனில் தான் இருக்கும்.
அப்புறம் சைட் லாக் பற்றி கேட்பாங்க. டீசல் புல்லட்டுக்கும் ஓல்டு வண்டி எந்த வண்டிக்காக இருந்தாலும் சரிங்க, சைட் லாக் வந்து இப்போ லேட்டஸ்ட்டுக்கு வர மாதிரிலாம் சைட் லாக்லாம் இருக்காது. நம்ம வேணும்னா ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓல்டுலேருந்தோ எந்த வண்டிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சைட் லாக் வராதுங்க, புல்லட்டில் சொல்கிறேன். ஸோ அதனால் வேணும்னா நீங்கள் வந்து அந்த டிவி ஸ்பூட் மாதிரி வச்சு சைட் லாக் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நான் எப்படி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுன்றதை அப்படியே லைனாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டீசல் புல்லட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். அது நீங்கள் ஏற்றுக்கங்க, ஏற்றுக்கிறது உங்களோட விருப்பம். என்னோடய லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்டை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டீசல் புல்லட் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா, நான் வாங்கும்போது பர்சனலாக சொல்கிறேன், நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்ட் பண்ண தெரியாது. ஸோ அதனால் நான் வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப ட்ரபிள் பண்ணேன். வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லித்தரத்துக்கு ஆள் கிடையாது. எப்படி ஸ்டார்ட் பண்ணுன்றது யாருமே சொல்லித்தரல. ஆர்வத்தில் உங்களே மாதிரியே தான் ஆர்வத்தில் வண்டி வாங்கிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஆர்வத்தில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிறது கூட எழுந்திரிச்சிருக்க மாட்டேன். ஆனால் இந்த வண்டியை ஓட்டணுன்றதுக்காக காலையில் எழுந்திரிச்சு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பேன். நான் பாட்டுக்கு ரெகுலராக நார்மல் வண்டி மிதிக்கிற மாதிரியே போட்டு மிதிச்சுட்டே இருப்பேன். மிதிச்சுட்டே இருக்கும்போது இந்த இடம்லாம் எனக்கு வலி எடுத்துக்கும், இந்த கால் ஃபுல்லாக வலி எடுத்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் கையிலே கூட டீசல் புல்லட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ சொல்ல வர விஷயம் என்னென்னா, கஷ்டம் நினச்சிட்டு நீங்கள் பண்ணாதீங்க. அதனால் கடைசி வரைக்கும் உங்களுக்கு அது கஷ்டமாகவே தான் இருக்கும். சரிங்களா? ஈஸியான மெத்தடை தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி பழகிக்கோங்க. நீங்கள் ஒரு 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து எப்படி டீசல் புல்லட்டை ஸ்டார்ட் பண்ணுன்ற சொல்கிறேன். கிட்ட வாங்க. ஃபஸ்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இதான் வந்து டீகம்ப்ரஸர் சோக்கு. இந்த சோக்கை வந்து இப்படி 90 டிகிரியில் நிற்க வச்சுக்கணும். ஓகேங்களா? ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுல்லாக அப்படியே இப்படி படுக்க வச்சுருவாங்க, கீழே அந்த சைடு சாயிற மாதிரி வச்சுருவாங்க. அப்படி வைக்காதீங்க, 90 டிகிரி மட்டும் இப்படி வச்சுக்கோங்க. 90 டிகிரி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 மெத்தடில் ஸ்டார்ட் பண்ணுற சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு மெத்தட் இப்படி சொல்கிறேன். டீகம்ப்ரஸர் இந்த சோக்கை வந்து 90 டிகிரியில் வச்சுக்கோங்க. இப்படி லைட்டாக இப்படி கிக் பண்ணுங்கள். இந்த சோக்கு இப்படி விழுகும், டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். இப்படி சோக்கு விழுந்ததுக்கப்புறம் கிக்கர் கீழே போகக்கூடாது. நான் கால் வச்சிருக்கிற பொசிஷன் அப்படியே பாருங்கள். கால் வந்து கிக்கர் அதுக்கு கீழே போகவே இல்லை, அப்படியே தான் நான் வச்சுருக்கிறேன். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் சொல்லி கொடுத்தோம் இப்படி கீழே கொண்டு போயிடுறாங்க. கீழே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அடிக்கிறாங்க, வண்டி ஸ்டார்ட் ஆகாது. கிளியராக பார்த்துக்கோங்க. இப்படி சோக்கை போட்டுக்கிறீங்க, மெதுவாக இப்படி கிக் பண்ணணும். அவ்வளோதான், சோக்கு விழுந்துருச்சு, காலை அப்படியே நிறுத்திடணும். நீங்கள் இப்படி காலை எடுத்துட்டு அவ்வளோதான், இப்படி தான் அடிக்கணும், ஒரே அடி. சரிங்களா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. இதை வந்து நீங்கள் பழகிறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். என்ன ரீசன் சொல்கிறேன்னா, அந்த சோக்கு விழுந்தாலுமே காலை அது கீழே போகக்கூடாது. ஒரு சிலர் புதுசாக பழகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு காலை கீழே விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் போட்டு மிதிப்பாங்க, வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அதனால் இதை பழகிறது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நான் இன்னொரு டைம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், இதுக்கு மேலே கால் கீழே போகக்கூடாது. ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இப்படியும் கீழே கொண்டு போயிடுவாங்க. அப்புறம் வந்து மறுபடியும் கம்ப்ரஸர் ஆகாது. இங்கே பாருங்கள், டைட் ஆயிடுச்சு, அப்போ ஸ்டார்ட் ஆகாது. நீங்கள் மறுபடியும் இப்படி சோக் போட்டுக்கணும், லைட்டாக இப்படி பம்ப் பண்ணணும். அந்த சோக்கு விழுகுது பாருங்கள், விழுந்ததுமே காலை இப்படி மேலே தூக்கி, அவ்வளோதான். இது வந்து ஒரு மெத்தடு. ரெண்டாவது மெத்தட் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படி சோக் போட்டுக்கிறீங்க, இதே மாதிரி சோக் போட்டுக்கிறீங்க. என்னால் அதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மெத்தடில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, அந்த சோக் விழுந்தும் என் கிக்கர் கீழே போயிடுது, அந்த கிக்கர் வந்து கீழே போயிடுது, கவனம் செலுத்த முடியலன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சோக்கை போட்டுக்கிறீங்க, 90 டிகிரியில் அந்த சோக்கு நிற்க வச்சுக்கிறீங்க. ஒன்றும் பண்ண வேணாம், ஜஸ்ட் இப்படியே 2 பம்ப் பண்ணுங்கள், வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா? மறுபடியும் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். 90 டிகிரி சோக் போட்டுக்கிறீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த மெத்தடில் என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு கிக்குக்கு லோடே கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு கிக்கு வந்து லோடு கொடுக்கக்கூடாது. இப்படி பம்ப் பண்ணுறீங்க, காலை இப்படியே உங்களே மேலே தூக்கி விடும். காலை வந்து இப்படி ரிட்டன் மேலே தூக்கி விடும். பண்ணுறது தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி மேலே தூக்கி விடும். இப்படியே பம்ப் பண்ணிவிட்டு மேலே தூக்கி விடும் போது அவ்வளோதான். இந்த கிக் மட்டும்தான் இப்படி லோடு கொடுக்கணும். சொல்கிற புரியுதுங்களா? இப்படி பண்ணி அவ்வளோதான். இது வந்து செகண்ட் மெத்தடு. தேர்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, அதே மாதிரி இப்படி சோக் போட்டுக்கோங்க. இப்படி லைட்டாக வந்து லைட்டாக இப்படி கிக் பண்ணுங்க. சோக்கு விழுந்தோடனே காலையே இப்படி எடுத்துருங்க. சோக்கு விழுந்தோடனே எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து ஒரே அடி ஸ்டார்டிங்க, ஸ்டார்ட் ஆயிரும். அவ்வளோதான். புரியுதுங்களா? உங்களுக்கு இல்லைன்னா காலில் அந்த ஃபீல் பண்ண முடியலன்னா இப்படி கையில் கிக் பண்ணி பாருங்கள். இப்படி லோட் ஆகிறது தெரியும். இப்படி பம்ப் பண்ணிங்கன்னா உங்கள் கை அப்படியே பம்ப் ஆகி மேலே வர்றது தெரியும். அதுதான் கணக்கு. இப்படி பம்ப் ஆகி வரும்போது தான் நீங்கள் கிக்கை வந்து வெயிட் லோடு கொடுத்து மிதிக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்றலாம் சொல்லி கொடுத்துருப்பேன். நான் பர்சனலாக உங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸாக சொல்கிறேன்.
ஒரே கிக்கில் ஸ்டார்ட் பண்ணணும்னு என்றைக்குமே நினைக்காதீங்க. பம்ப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி பம்ப் பண்ணுங்கள், இப்படி பம்ப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து டீசல் போகும், பம்ப் நாசிலோட லைஃபும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்படி பம்ப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த ஃபஸ்ட்டு மெத்தட் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அது ப்ரிஃபரன்ஸ் கிடையாதுங்க. ஏன்னா இப்போ காலையில் நேரம் எடுக்கிறீங்க, உங்களுக்கு டீசல் வந்து இன்ஜின் வந்து கூலிங்கில் இருக்கும், டீசல் பம்ப் ஆகி லோடாகி நாசிலுக்கு வரணும். ஸோ காலையில் நேரம் எப்போவுமே இப்படி பம்ப் பண்ணிக்கோங்க. இப்படி பம்ப் பண்ணிங்கன்னா டீசல் வரும், அந்த சத்தம் உங்களுக்கு நல்லாவே கேட்கும். அவ்வளோதான், இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிக்கர் எனக்கு தெரிஞ்ச கிக்கர் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் கிக்கர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷார்ட் கிக்கர் தான் ரொம்ப பெஸ்ட்டு. ஹைட் கிக்கர் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காதுங்க. ஷார்ட் கிக்கர் தான் நல்லாயிருக்கும். ஷார்ட் கிக்கர் போடுறது வந்து இன்ஜினு கிளச்சு இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா ஸ்டார்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கூலர் கிக்கரில். ஹைட் கிக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலுமே கூலர் கிக்கர் ஹைட் கிக்கர் ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிக்கும். ஸோ அதனால் எனக்கு பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா கூலர் கிக்கர் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்டில் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருக்குதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதை ஒரு வீடியோ நான் செப்பரேட்டாக போட ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராவது டீசல் பிளட் வச்சுருக்காங்க, இல்லை டீசல் பிளட் வாங்கணும், இல்லை டீசல் பிளட் வச்சுருந்து ஸ்டார்ட் பண்ண தெரியாதவங்களுக்குலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க, டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபேஸ்புக் அண்டு இன்ஸ்டாகிராமோட பேஜ் லிங்க் கொடுத்துருக்குறேன், அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் வீடியோ போடுறேன். சேல்ஸ் வீடியோ போகிறதுக்கு இந்த மாதம் கடைசி எப்போ இருந்தாலும் டெஃபினட்டாக ஆயிரும். ஸோ தயவுசெய்து வெயிட் பண்ணி பாருங்கள். டீசல் பிளட் வேணும், ஒரு ரீசனபிளான ரேட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து வெயிட் பண்ணுங்கள். இல்லை என்னால் வெயிட் பண்ண முடியாது, ரொம்ப அர்ஜென்ட்னா எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க, ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா நான் அர்ஜென்ட்டுக்கு நான் சேல்ஸு வீடியோ போட முடியாது. ஸோ நான் வந்து எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சு தான் நான் கொடுக்குறேன். ஸோ அதனால் தயவுசெய்து வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.